ஹலோ வியர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? வி ஸ்டார்டட் அபவுட் ஹவு டு டாக். ஒரு ஈட்ரீஸ்க்கெல்லாம் போகணும், அங்கே இருக்கிற சாப்பிட்ற இடம் எப்படி இருக்கும், அங்கே எப்படி பேசலாம், அதை பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கீங்க, டெல்லியில் இருக்கிற முக்கியமான இடங்கள் எப்படி பார்க்குறதுன்றதை பற்றி நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட பேசுகிறீங்க. கான்வர்சேஷன் பிட்வீன் யூ அண்ட் த ஆட்டோ டிரைவர். ஸோ ஆட்டோ டிரைவர்கிட்ட நீங்கள் ஒரு 2 நாள் ட்ரிப் போகிறீங்க, என்னென்ன முக்கியமான இடம் இருக்குது, எப்படி எப்படி சுற்றி பார்க்கலாம், எத்தனை மணிக்கு திறந்துருக்கும், எத்தனை மணிக்கு மூடுவாங்க, எப்படி போனால் அந்த டைமுக்கு போய் ரீச் ஆகலாம், எவ்வளோ நேரம் ஆகும், இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த டீட்டெயில் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். फर्स्ट टूरिस्ट नमदा भैया नमस्ते, मैं तमिलनाडु से आया हूँ, चेन्नई से. ये मेरा पहला दिल्ली ट्रिप है, मुझे अच्छे से घूमना है, आप हेल्प करेंगे? सो फर्स्ट भैया नमस्ते அப்படின்னா அண்ணா எப்போ சொல்கிற மாதிரி தான், அண்ணா வணக்கம் சொல்கிறோம் இல்லையா, அது. मैं तमिलनाडु से आया हूँ, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன், அதாவது தமிழ்நாடுலேருந்து வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சுக்கோங்க, நான் பேசிக்காக ஏற்கனவே நிறைய கிளாஸில் சொல்லியிருக்கேன். நான் ஆயான்றது வந்து மேஸ்குலின் ஜெண்டர், உமனாக இருந்தால் ஆயி ஹூன்னு சொல்லணும், சரியா? மென்னாக இருந்தால் ஆயா, உமனாக இருந்தால் ஆயி ஹூ. சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஏ மேரா பहला டெல்லி ட்ரிப் है, இதுவும் அதே மாதிரி தான், ஏ மேரி பहली டெல்லி ட்ரிப் है அப்படின்னு சொல்லணும். मुझे अच्छे से घूमना है, நான் நல்லா சுற்றி பார்க்கணும். आप ஹெல்ப் கரேங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறோம். ஆப்னா நீங்கள், யூ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். கரேங்க பண்ணுறீங்களா, வில் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு நம்ம ஹம்பிளாக கேட்குறோம், ரெஸ்பெக்டோட. ஓகேங்களா? உடனே ஆட்டோ டிரைவர் நமஸ்தே ஜி, பில்குல் ஹெல்ப் கரேங்க, கண்டிப்பாக, பில்குல்னா கண்டிப்பாக, ஃபார் ஷுர், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். पहले आप बताइए कितने दिन रुकेंगे दिल्ली में, எத்தனை நாள் இருப்பீங்க, முதல்ல எது சொல்லுங்க, எத்தனை நாள் டெல்லியில் ஸ்டே பண்ணுவீங்க. पहले आप बताइए, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சே கித்தனை தின், எத்தனை நாள் டெல்லியில் ஸ்டே பண்ணுவீங்க. ருக்கேங்க அப்படின்னா எத்தனை நாள் டெல்லியில் ஸ்டே பண்ணுவீங்க. உடனே டூரிஸ்ட் நான் சொல்கிறேன், ஷாயத் 2 या 3 दिन रुकूंगा और रुकूंगी. ஓகேங்களா? மேபி, ஷாயத் அப்படின்னா மேபி, 2-3 நாளும் இருக்கலாம். ருக்குங்கா ஆர் ருக்குங்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஸ்குலின் ஜெண்டராக இருந்தால் ருக்குங்கா, அண்ட் ஃபெமினைன் ஜெண்டராக இருந்தால், உமனாக இருந்தால் ருக்குங்கி அப்படின்னு சொல்கிறோம். मुझे इम्पॉर्टेंट जगह देखनी है और थोड़ा ஷாப்பிங் भी करना है. இம்பார்ட்டண்ட் அதாவது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இந்த டயலாக்ஸ் எல்லாமே புரிகிற மாதிரி இருந்தால் போதும். கான்வர்சேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தியில் இருக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. புரியணும், நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு புரியணும், தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், அதுதான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு थोड़ा ஷாப்பிங் பி. இப்போ என்ன சொல்கிறோம் நம்ம, முझे இம்பார்ட்டன்ட் ஜகா தேக்னி ஹே, இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாம், ஜகா அப்படின்னு என்ன அர்த்தம், இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாம் பார்க்கணும், அண்ட் கொஞ்சம் அண்ட் சம் ஷாப்பிங் கூட பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஷாப்பிங் பி கர்னா ஹே, பண்ணணும், ஐ ஹாவ் டு டூ அப்படின்னு சொல்கிறோம். உடனே ஆட்டோ டிரைவர், बहुत बढ़िया जी, मैं आपको सिंपल और अच्छा प्लान बना देता हूँ. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள், உங்களுக்கு ஃபார் யூ சிம்பிளாக, அதே சமயம் ஒரு நல்ல பிளானை உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. हाँ भैया ப்ளீஸ் ஈஸி பிளான் பத்தாயியே. ஆமாண்ணா, எனக்கு ஒரு ஈஸி பிளானாக கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? உடனே டிரைவர் சொல்கிறாரு, ठीक है जी, अगर आप 2 दिन रुकते हैं तो पहले दिन सुबह रेड फोर्ट जाइए. ஸோ நீங்கள் 2 நாள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா, 2 days டூராக இருந்தால், 2 days டூராக இருந்தால், முதல் நாள் வந்து ஃபர்ஸ்ட் டே, પહેலேன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெட் ஃபோர்ட் போங்க. ரெட் ஃபோர்ட் வந்து இது ஓல்டு டெல்லியில் இருக்குது. இந்த ரெட் ஃபோர்ட்டு, ஜாமா மஸ்ஜித், இது எல்லாமே வந்து ஓல்டு டெல்லியில் இருக்கும். கொஞ்சம் கன்ஜஸ்டட் ஏரியா தான். நீங்கள் அதுக்கெல்லாம் ஓகேனா இந்த மாதிரி போகலாம். ரெட் ஃபோர்ட் ஜாயே, அதுக்கப்புறம் ஃபிர் ஜாமா மஸ்ஜித், அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஜாமா மஸ்ஜித் இருக்கும், அது ஒரு ஃபேமஸான மஸ்ஜித் ஏரியா. அதுக்கப்புறம் சாந்தினி சவுக்கு லஞ்ச்க்கு ஏரியா. சாந்தினி சவுக்குன்றது வந்து ஒரு மார்க்கெட் ஏரியா. அந்த மார்க்கெட் ஏரியாவில் எல்லாமே திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு சீப்பாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே லஞ்சுக்கு போய் இறங்கிக்கோங்க, கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் அவர். ஸோ என்ன, ठीक है जी, ஓகேங்க, சரி. அகர் ஆப், அகர்னா இஃப், நீங்கள் 2 நாள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா
ஃபர்ஸ்ட் டே வந்து சுபா அப்படின்னா மார்னிங்கு. ஃபர்ஸ்ட் டே மார்னிங்கே காத்தாலேயே நீங்கள் ரெட் ஃபோர்ட் போயிருங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் ஃபிர்னா லேட்டர் ஆர் ஆஃப்டர் தட் ஜாமா மஸ்ஜித் போங்க. फिर चांदनी चौक लंच के लिए. அதுக்கப்புறம் சாந்தினி சவுக்கு லஞ்ச் கேலியேன்னா லஞ்ச் டைம்க்கு அது லஞ்ச் கேலியே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த கேலியேன்றது அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. शाम को इंडिया गेट और राष्ट्रपति भवन. சாயங்காலம் ஈவினிங்க்கு மேலே ராஷ்டிரபதி இந்தியா கேட்டுக்கும் ராஷ்டிரபதி பவனுக்கும் இங்கே வந்து கொஞ்சம் அப்படியே ஓல்டு டெல்லியிலேருந்து நியூ டெல்லிக்கு நம்ம மூவ் ஆகிட்டுருக்கோம். இது இந்தியா கேட்டும் ராஷ்டிரபதி பவனும் இதெல்லாம் நியூ டெல்லிக்கு வந்துடும். மத்தியானத்துக்கு மேலே நியூ டெல்லிக்கு வந்துருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே டூரிஸ்ட் நான் கேட்குறேன், அவர் செகண்ட் டே அப்போ நான் ரெண்டாவது நாள் செகண்ட் டே எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறேன். அப்போது ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு, सुबह कुतुब मीनार, मॉर्निंग वी शैल गो टू कुतुब मीनार, फिर लोटस टेम्पल, அதுக்கப்புறம் लोटस टेम्पल போகலாம். फिर हुमायूंस टूम, அதுக்கப்புறம் हुमायूंस टूम और शाम को कन्नाट प्लेस शॉपिंग. So subha, as I told you before itself, it should be morning time. Morning, second day morning குதுப் மினார் போகலாம். இதுவும் ஒரு உங்களுக்கு தெரியும் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. போனீங்கன்னா अगर आप जाएंगे तो आपको बहुत अच्छा लगेगा. போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா अगर आप जाइए நீங்கள் போங்க. आप जाके देखिए, बहुत बढ़िया होगा वो जगह. उसके बाद அதுக்கப்புறம் फिर लोटस टेम्पल, அதுக்கப்புறம் लोटस टेम्पल போங்க. वो भी नया आई मीन पुराना नहीं, थोड़ा सा नया है, पर ரொம்ப நல்லாயிருக்கும். இட் வில் பி வெரி வெரி பீஸ்ஃபுல். மெடிடேஷன் பண்ணுற மாதிரி பிக் ஹால் எல்லாமே இருக்கும். और उसके बाद हुमायूंस टूम, அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய இடம் हुमायूंस टूम. हुमायूंस टूम நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. आप जाइए हो सके तो, ரொம்ப நல்லாயிருக்கும். और शाम को அண்ட் ஈவினிங், शाम को அப்படின்னா என்ன அர்த்தம், ஈவினிங்கு கன்னாட் பிளேஸ் போகலாம், ஷாப்பிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு टूरिस्ट. இப்போது टूरिस्ट को और इच्छा पैदा होता है, इंटरेस्ट அவருக்கு இன்னும் ஒரு ஆசை வருது. 3 days இருந்தால் எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு டூரிஸ்ட். अगर 3 दिन रुकूं तो, अगर ना इफ ஒரு சமயம் 3 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆட்டோ டிரைவரு, तीसरे दिन अक्षरधाम टेम्पल, 3வது நாள் வந்து நீங்கள் अक्षरधाम टेम्पल போங்க. अक्षरधाम टेम्पल இட்ஸ் ஆல்சோ அ நியூ பில்டிங், நியூ டெம்பிள். ஆக்சுவலி பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்த்து போங்க. மண்டே லீவுன்னு நினைக்கிறேன் நான், அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பட் செக் இட் அவுட் ஒன்ஸ் மோர். ஃபிர் ராஜ்காட்ன்றது அந்த ஏரியா சமாதிஸ் எல்லாமே இருக்கும், ரொம்ப நல்லா, அதுவும் பீஸ்ஃபுல்லான ஏரியா. और शाम को सरोजनी नगर या दिल्ली हाट, ஈவினிங் வந்து சரோஜினி நகர் போங்க, அப்படி இல்லைன்னா தில்லி ஹாட், அதுவும் ஒரு மார்க்கெட் ஏரியா, அங்கெல்லாம் போய் பார்க்கலாம். இந்த சரோஜினி நகர், சரோஜினி மார்க்கெட்டு இங்கெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக திங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். சரிங்களா. தென் தில்லி ஹாட், இது எல்லாமே நல்லாயிருக்கும். बहुत बढ़िया. आप गाइड बनोगे क्या? நீங்கள் எனக்கு கைட் ஆகிட்டீங்க போல இருக்கே, எனக்கு நீங்கள் கைடு வரீங்க, நீங்கள் எனக்கு கைடாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், கைட் பண்ணோகே கண்டிப்பாக அப்படின்ட்டு டிரைவர் சொல்கிறாரு. ஹாஞ்சி, அப்படின்னா எஸ், ஆமாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறார். கிட்னா சார்ஜ் கரோகே, எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க, ஹவு மச் யூ வில் சார்ஜ் அப்படின்னு நான் கேட்குறேன். ஹவு மச் யூ வில் சார்ஜ்னு கேட்குறேன் நான். உடனே அவர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். இப்போ தான் சார்ஜ் இப்போ என்ன பண்ணுறாங்க சீதர். உடனே அவர் ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு, 1500 கேட்குறேன். ஐ மீன் 1500 to 2000 பெர் டே அப்படின்றாரு. 1500லேருந்து 2000 அப்படின்றாரு. உடனே டூரிஸ்ட்டு थोड़ा कम कीजिए, கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறோம். உடனே ஆட்டோ டிரைவர் ठीक है 1500 ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்றார். நம்மளும் சந்தோஷமாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளானுக்கு ரெடி ஆகிட்டோம். ஓகேங்களா. ஆக்சுவலாக சொல்ல போனால் இது ஓகே தான், நல்ல டீல் தான், இந்த மாதிரி வந்தால் சந்தோஷம்தான். உடனே டூரிஸ்ட்டு டன், சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லிடுறாரு. ஆட்டோ டிரைவர் चलिए जी दिल्ली दर्शन शुरू करते हैं, வாங்க டெல்லியை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நமக்கு டெல்லி தர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஹாவ் அ ஹாப்பி ஜர்னி, என்ஜாய் யுவர் ஹாலிடேஸ். இனி வர வீடியோஸில் வேறு எப்படி பேசுகிறதுன்றது நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் லீலா சந்திரகிரி ஃப்ரம் கௌசல்யா கிளாஸஸ். Bye. Have a great day always. Viewers, if you want to learn Tamil or Telugu or English or Hindi, spoken language இருக்கட்டும், let it be spoken language or reading or writing, நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம்.
If you are any part of the world, you can just call me. We can adjust your timings. Learning is very easy, and if you concentrate and if you have the wish and interest to learn, everything is possible, isn't it? Call pannunga. If you are interested, if you are really interested, please to call me. Happy to help you. Thank you.